அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடியிலிருந்து அன்னபூர்ணா பிள்ளை பேசுறேன். மதுரையில் குன்றம் காப்போம் கோவிலை காப்போம் என்ற பெயரில் மாபெரும் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தோ இல்ல அரசியல் மாநாடோ இல்ல. இது முழுக்க முழுக்க தமிழகத்தில் வாழும் அனைத்து முருக பக்தர்களுக்கான மாநாடு, அனைத்து பக்த கோடிகளுக்கான மாநாடு. இது வலதுசாரி அமைப்புகள், இந்து முன்னணி, பாஜக போன்ற அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துறாங்க. தமிழக வரலாற்றிலேயே இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது கிடையாது. ஏன்னா தமிழகம் முழுவதிலும் இருந்து 5 லட்சம் முருக பக்தர்கள் ஒன்றாக கூடி கந்த சஷ்டி கவசம் பாட இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் ஒன்றாக கலந்து ஒற்றுமையை காமிக்கிறதுக்கான நேரம் இது. எதுக்காக ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக இந்து மதத்தை சார்ந்த மக்களும் அவங்களோட நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த அரசு நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழர்கள் எல்லாரும் இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சங்கமிப்பு. தமிழகம் பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு இடம். தமிழகம் போதை இல்லாத மாநிலமாக மாறணும். தமிழகத்துல இருக்கும் அனைத்து கோவில்களும் நல்ல பராமரிக்கப்படணும். அவங்களுக்கு தேவையான கட்டமைப்பு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக வேண்டி இந்த ஒரு பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைத்து பக்தர் பெருமக்களையும் இந்த மாநாட்டுக்கு வருக வருக என்று அன்போட வரவேற்கிறேன். எல்லாரும் வரணும்னு நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். எல்லாரும் கலந்துப்போம். நம் ஐயன் அப்பன் முருகனை ஸ்துதிப்போம், ஒன்று கூடுவோம், சனாதன தர்மத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.